सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். வார்ஷிகமாக நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரீ ஷியாமா சாஸ்திரிகளுடைய ஜெயந்தி மகோத்சவத்தில் அடியேன் புரிந்து கொண்ட அளவில் ஸ்ரீ ஷியாமா சாஸ்திரிகளுடைய சங்கீத சாகித்ய வைபவத்தை கொஞ்சம் குருநாதாளுடைய சந்நிதியில அம்பாளுடைய சந்நிதியில சமர்ப்பிக்கிறேன். சங்கீத மும்மூர்த்திகள் அவ சங்கீத சாகித்யத்துல ரொம்ப மூழ்கினவா. அத சங்கீதமோ சாகித்யமோ அத உபாசனைக்காக தான் எடுத்துண்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. வந்தே சங்கீத சாகித்ய ரச்சனா ரசகோவிதான் யாகேஷ தீட்சித ஷியாமான் தேவி கீர்த்தனலோலுபான். இந்த சங்கீத திருமூர்த்திகள் மூணு பேருமே தேவி பக்தாள் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பஷ்டமா தெரியுது அவளுடைய கீர்த்தனங்கள்ல இருந்து. அதிலும் ஷியாமா சாஸ்திரிகள் அனன்ய தெய்வத்துவம் அப்படிங்கிறதுனால அம்பாளை தவிர வேற யாரையுமே நினைச்சு பார்க்காதவர். அப்படி ஷியாமா சாஸ்திரிகள் சங்கீதத்துக்கு என்ன பண்ணிருக்கார் அப்படின்னு பார்த்தா, முக்கியமா பல ராகங்களுடைய அமைப்பு, கல்கடா, அதுக்கப்புறம் மாஞ்சி, கௌளி பந்து, இந்த மாதிரி சில ராகங்களுடைய லட்சணம், அதுக்கு நிறைய கீர்த்தனங்கள் நமக்கு கிடையாது. ஷியாமா சாஸ்திரிகளுடைய கீர்த்தனங்கள்னு பார்த்தா அபூர்வமான ராகங்கள்ல அமைஞ்சிருக்க கூடியது. அப்போ ராகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கு, அந்த ராகத்தை நிரவல் அல்லது ராக விநியாசம் பண்றது, ராக ஆலாபனம் பண்றது அப்படிங்கிற பட்சம் பார்த்தோமே ஆனால் ஆதாரமாக இருக்கக்கூடியது கீர்த்தனங்கள்ல தான். அந்த கீர்த்தனங்கள்ல என்ன உருப்படிகள் என்ன பிரயோகம் கொடுத்திருக்காளோ அதை ஆதாரமா வைத்து கொண்டுதான் நிறைய ராக ஆலாபனம் இருக்கு. இதுல ஷியாமா சாஸ்திரிகளுடைய ஸ்வரஜதி கீதம் வர்ணம் கூட பாடி இருக்காரு, கீர்த்தனம் எல்லாமே பாடியாச்சு. அவர் 300 கீர்த்தனங்கள்ல இன்னைக்கு 90 சொச்சம் கீர்த்தனங்கள் தான் கிடைக்கிறது, மீதி கிடைக்கிறதுக்கு பிரயாசம் பண்ணிட்டு இருக்கோம். அதுல முக்கியமா ஸ்வரஜதியில இந்த தேகோ தேவாலய புரோக்தகான்னு சொல்ற மாதிரி இந்த தேகத்துல இருந்தா நாத ஆவிர்வாகம் ஆறுது. ஒரு உத்தம வாக்கியக்காரர், மத்தியம வாக்கியக்காரர், இப்படி எல்லாம் பட்சம் படிச்சிருக்கா. இல்ல உத்தம வாக்கியக்காரராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஷியாமா சாஸ்திரிகள் மந்திரஸ்தாயி, மத்தியஸ்தாயி, தாரஸ்தாயி, இந்த மூணுத்தையும் ஒவ்வொரு கீர்த்தனைகளையும் உபயோகப்படுத்துறார். இந்த மந்திரஸ்தாயிக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது ஹிருதயம். நாபி ஹிருக்கண்டரசனா நாசாதுலயந்தோன்னு சொல்ற மாதிரி மந்திரஸ்தாயிக்கு ஆதாரமா இருக்கிறது, இந்த ஷட்ஜத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மந்திரஸ்தாயிக்கு ஹிருதயம். அவர் ஐயாத உபயோகப்படுத்துறாருன்னா, தியானம் பண்றாந்தா ஹிருதயத்துலதான் அந்த மூர்த்தியினுடைய சொரூபம் எழுந்துள்ளதான். அப்போ அதுக்கு மந்திரஸ்தாயி ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மத்தியஸ்தாயினா கண்டம், இந்த தாரஸ்தாயிக்கு சிரசு தேவையா இருக்கு அப்படிங்கிறத சாரங்க தேவர் சொல்றார் தன்னுடைய கிரந்தத்துல, சங்கீத கிரந்தத்துல. அப்போ தோடி சுரஜதிய ஒரு 2 நிமிஷம் பார்க்கலாம். இந்த தோடி கீர்த்தனங்கள் ஒரு 4 கீர்த்தனங்கள் நமக்கு கிடைக்கிறது. அதுல ஏமணி விபுலன் ஒரு தோடி கீர்த்தன், திருவையாறு தர்ம சம்வர்தனி அம்பாள். சாஸ்திரிகள் வேதாந்தத்திலையும் மந்திர சாஸ்திரத்திலையும் நிபுணரா இருக்கிறதுனால அதுல பிரணவாகாரம் அந்த கீர்த்தனத்துல போட்டிருக்கார். ஓம் அப்படின்னு ஒரு பிரணவாகாரம் போட்டிருக்கார். இது தர்ம சம்வர்தனம் மேல இருக்கக்கூடிய கீர்த்தனம். அப்புறம் கருணாநிதியிலோங்கிற கீர்த்தனம் 2 அம்பாள் பேர் வருது. அதுல ஸ்ரீ பிருகன் நாயகின்னு வருது, கோகர்ணேஸ்வருணி ராணின்னு வருது. அப்போ கோகர்ணத்துல இருந்திருக்கக்கூடிய கோகர்ண நாயிகா அந்த பாவத்துல பாடினாரா அல்லது பிருகன் நாயகிய பாடினாரா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்புறம் நின்னே நம்பினானும் அந்த கீர்த்தனம் பங்காரு பொம்மான்னு சொல்றதுனால தஞ்சாவூர்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ பங்காரு காமாட்சிய பாடின கீர்த்தனம். இதுல ஸ்வர சாகித்யம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல இந்த தோடி, இந்த 3 ஸ்வரஜதி, தோடி, எதுகுல காம்போஜி, பைரவி, 3 ஸ்வரஜதியுமே மந்திரஸ்தாயி பல்லவியிலேயே வந்துடுறது. அதுலயும் முக்கியமா இது மந்திரஸ்தாயில இருக்கக்கூடிய தெய்வதத்துல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய கீர்த்தனம் இந்த தோடி ஸ்வரஜதி. ஏமகிரி குமாரி கஞ்சி காமாட்சி பரத மனவி தினவம் சுபம்யம் மாயம் மர இப்படி நிறைய இதுக்கு நிறைய
சங்கதிகள்லாம் நிறைய போட்டிருக்கா. இதுல முக்கியமா நாம பாக்குறது அம்பால ஆக்வானம் பண்ண கீர்த்தனம். ஆக்வானம் பண்ணதுக்கு அப்புறம் தியானத்துல இருக்கணும். ஆக்வானம் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய கீர்த்தனை ராவேன்னு வரும். ராவே ஹிமகிரி குமாரின் கல்யாணியில ஒரு கீர்த்தனை இருக்கு. தாமசமேலே ராவேன்னு வராளி கீர்த்தனத்தை பாடுறாரு. ஹிமகிரி குமாரி அப்படின்னு பஞ்சம் அது ஷட்ஜத்துல இருக்கு. குமாரி அந்த கீழ் மத்தியமத்துல போய் தொடரும். அது தொட்டா ஒரு தியானம் சித்திச்சிரும். எப்படி பைரவி சொரஜதிக்கு ஒரு ஸ்தானம் இருக்கோ அதுக்கு எள்ளளவும் குறைஞ்சது இல்ல மற்ற சொரஜதிக்கு. இதுல நிறைய சுராட்சரங்கள் இருக்கு இந்த கீர்த்தனத்துல. இதுல அர்த்தம் பார்த்தோம்னா நதஜன பரிபாலினி, நீ நமஸ்காரம் பண்றவளை காப்பாத்துவேன்னு நினைச்சுட்டு நான் வந்திருக்கேன் நமஸ்காரம் பண்றவன. நதஜன பரிபாலினி ஒனிச்சு நம்மிதி சதா. அங்க வந்து சதா அவகாசம் இல்லாதனால கொஞ்சம் டச் பண்ணிட்டு போறேன். சதா ப்ரோவை எப்போதும் என்ன காப்பாத்தணும். மகரேச மத மத அங்கேயும் மத்தியமத்துல ஆரம்பிக்கிறது. மகிஷத ரீசனித அங்கேயும் மதமத்த மகிஷ தானவ மர்தினி வெததீர்ச்சி துரமுகன். எனக்கு ஒரு வேதனை இருக்கு மனசுல. என்ன வேதனை இருக்கு? இந்த காசுக்காக எனக்கு உன்னோட கிருப கிடைக்கலையேங்கிற ஒரு வேதனை இருக்கு. அது வேதனையே நீ தீர்க்கணும். அப்படியே போட்டாச்சு. காமபாலினி முன்னாடி கூட வித்வான் பாடினா இல்ல, காமபாலினின்னு ஒரு கீர்த்தனத்துல. காமபாலினி நீவே கத்திய நீ கோரிதி கொனியாடிதி வேடி. என்ன அற்புதமான பிரயோகம். காமபாலினி நீவே கத்தியனி கோரிதி. அப்புறம் பாருங்க நாலாவது சரணத்துல காமதாமா காமதா நீதாமாகா தம தமகரி மகரி நீ யாரிசா. இது தோடியில பார்த்தோம்னா தோடியில கமகங்கள் ரொம்ப முக்கியம். இப்போ இவெல்லாம் கமதா பாடலாமா? கமபால பஞ்சமத்தை விட்டுட்டு தெய்வத்துக்கு போலாமா அப்படின்னா கமதா. நிறைய பிரயோகங்கள் இது யாருக்கு தெரியும்? இவ பாடாட்டா பஞ்சமத்தை விட்டுட்டு எப்படியா தெய்வத்துக்கு போலாம்? நீ இதெல்லாம் இதுக்கு ஆதாரம். அதனாலதான் அவளுடைய கான்ட்ரிபியூஷன் போஸ்ட் ட்ரினிட்டி காம்போசிஷன் முக்கியம். இது மாதிரி கீர்த்தனை இது உருவாக்குறதுக்கு சாதாரண ஒரு ஞானஸ்தானா இருந்தா 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகலாம். காமிதார்த்த பலதாயக்கினே நீது இது இது விருதி மகிழோ நீக்கே தகு. நமஸ்காரம் பண்றவாளுக்கு பலனை கொடுக்கறவள் நீதான் அப்படிங்கிற விருது உனக்கு தான் தகும். அப்புறம் காமல காமா நீதாமாக அங்கேயும் வந்து கமலமுகி காந்தாரத்துல ஆரம்பிக்கிறது. இது நிறைய நிறைய சுராட்சரங்கள் இதுல போட்டிருக்கார். கமலமுகி தரகண கண நீல இது வந்து தியானத்துக்காக பாடியிருக்கார். தியானம் பாடுறதா சொரூபம் வரணும். அப்போ சொரூபத்துக்கு கமலமுகி போட்டாச்சு. தரகண கண நீல கச்ச அப்போ அம்பாளுடைய கழுத்து அது மயில் மாதிரி இருக்கிறது. மிருக விலோச்சனா மான் போன்ற விழி உடையவள் அம்பாள். மணிரதனா மணி போன்ற பற்கள் உடையவள் அம்பாள். கஜகமனா இவ்வளவுதான் போருமே. யானை போன்ற வரக்கூடியவள் அம்பாள். மதிலோ நீனு சதா தலஜோ எதுக்கு போனி நீ தியானமே தரும். தியானத்துக்காக தான் நான் காத்துன்னு இருக்கேன். இந்த தியானத்துக்கான சரணம். அப்போ ஏன் அதனால மந்திர ஸ்தாயில ஆரம்பிச்சா அப்படின்னா தியானம் சித்திக்கிறதுக்கு அங்கே கனெக்ட் பண்ணணும். ಶ್ಯಾಮಕೃಷ್ಣನುತ ಇನ್ನು ಚಿಂತನುವೆ ವೇಗ ದೀರ್ಚ அபயமீயவே கல்யாணி கஞ்சி காமாட்சி பாதமே திக்கு. இப்படி அம்பாளுடைய சொரூப தியானத்துக்காக இந்த சொரஜதிகள்லாம் பண்ணினார் அப்படிங்கிறத அடியன் புரிந்து கொண்ட அளவில் விண்ணப்பிச்சேன். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. ஆதிபராசக்தி கி ஜெய.